குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 9/5/2024 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 521க்கான கேரளா லாட்ரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 8ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 606517 606 517 அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. 8ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் கொடுக்கல, 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். இப்போ 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்னோட 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோன்னா ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் 789, பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 435, 789 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 435. இப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரிசல்ட் நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் வரலாம், இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு. ரிசல்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பர்லேருந்து 2 நம்பர் வரும். இல்லை ரிசல்ட் நம்பர்லேருந்து 2 நம்பர் வந்துச்சுன்னா பேலன்ஸ் நம்பர்லேருந்து 1 நம்பர் வரும். இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது 7ஆம் தேதிக்கான வீடியோவில். அதே மாதிரி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 435, இதில் 4 பாஸ் ஆகிருக்கு, 5 பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 4, 5, 7 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் 7ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுக்கல, பட் இதே மாதிரி தான் 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இப்போ 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 174 இருக்குது, 175 இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 457 நேற்றுக்கான ரிசல்ட்டை பாஸ் ஆகிருக்கு. 4, 5, 7 பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 117, பேலன்ஸ் நம்பர் 117. இந்த 117ல் இதே ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 457 ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர் 117. இன்னைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 517. அதாவது ரிசல்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் 5 பாஸ் ஆகிருக்கு, பேலன்ஸ் நம்பர்லேருந்து 17 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 517 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளவே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 457, 517 அப்படிங்கிற 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பாருங்கள் 517, அதாவது 517 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 529, 171. இப்போ 529 பார்த்தோன்னா 5, கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 17 சேர்ந்து 517 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 921, 921 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். ரிசல்ட் நம்பர் 517, பேலன்ஸ் நம்பர் 921. அடுத்த சார்ட் பாருங்கள். அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 679, 519, 519. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 6517, 4 நம்பர் இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த சார்ட் கொஞ்சம் நல்லா பாருங்கள். 6517 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம எப்போவுமே எடுக்கிறது பார்த்தோம்னா 3 நம்பர்ஸ் தான். அதனால் 517 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 699, 699 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். ரிசல்ட் நம்பர் 517, பேலன்ஸ் நம்பர் 699. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 175548 அப்படிங்கிற பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 517 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 584, இல்லை 854 பாக்ஸ் 485 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர்.
517 ரிசல்ட் நம்பர். பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 584. அதோட சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 15 797. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 517ங்கிறது ரிசல்ட். பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைபர் 79. சைபர் 79. இப்போ பேலன்ஸ் நம்பர் எல்லாமே எடுத்து எழுதியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா 921 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். 699 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். 584 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். சைபர் 79 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். பேலன்ஸ் நம்பர் பாருங்க, உங்களோட கெஸ்ஸிங்கில் எனி ஒன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில நாள் பேலன்ஸ் நம்பர் அப்படியே பாஸ் ஆகும். பேலன்ஸ் நம்பர் அப்படியே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அப்படியே பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை பாக்ஸாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேலன்ஸ் நம்பர் மட்டுமே. ஒரு சில நாள் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் ரெண்டையும் பேஸ் பண்ணி வரும். ரிசல்ட் நம்பரில் ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பரில் 2 நம்பர் வரும். ரிசல்ட் நம்பரில் 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பரில் 1 நம்பர் வரும். இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி ஏபிபிசி ஏசி அப்படிங்கிற டபுள் டிஜிட் மட்டும் பாஸ் ஆகும். ரிசல்ட் நம்பரை பேஸ் பண்ணி வராட்டியும் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக பாஸ் ஆகும். அதனால பேலன்ஸ் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. 921699584079. இந்த 4 நம்பர் பேலன்ஸ் நம்பர். இந்த 4 நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிறது 3 நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 921ல், 699ல், சைபர் 79ல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர்ஸில் வந்து 9 பாஸ் ஆகிருக்கு. அதனால் 9 வர்றதுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 9 வரணும், இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9 வரணும், இல்லைன்னா தான் 5. ஏன்னா எல்லாத்துலேயும் 9 இருக்குது, அதனால் 9 வரணும், இல்லை அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சிங்கிள் நம்பர்ஸ். இப்போ டபுள் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி 435 அதில் 45 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா இதில் இந்த பேலன்ஸ் நம்பர்லேருந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 91 9221 அப்படிங்கிற இப்போ அதாவது 921ல் பார்த்தோம் அப்படின்னா 91 9221 அப்படிங்கிற 3 நம்பர்ஸ் எடுக்கலாம். இந்த நம்பர்ஸ் ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா 91ங்கிறது 19 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 92ங்கிறது 29 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 21 அப்படிங்கிறது 12 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 699. 699 வந்து 69 வரணும், இல்லை 96 வரணும். 69 ஆர் 96. இல்லை அப்படின்னா 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 99 இல்லை அப்படின்னா 55 வர்றதுக்கான சான்சஸ். அதோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 அல்லது 99. அடுத்த நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 584 இருக்குது. 584ல் 58 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 85 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 54 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா 45 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 84 அல்லது 48 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 079. 079ல் 07 அல்லது 70. 0 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா 9 அல்லது 5 சொல்லியிருக்கேன், 5க்கு பதிலாக 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 5ஓட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0. இப்போ 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 07 அல்லது 70, 09 அல்லது 90. 0 வந்துச்சுன்னா இந்த 2 நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இப்போ நம்ம 07 09 எடுத்தோம் அப்படின்னா அவங்க 08 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். பட் நான் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எடுத்துருக்கேன். 07 09. அடுத்தது 79 அல்லது 97. 79 ஆர் 97. 09 ஆர் 90, 07 ஆர் 90. சரி, 07 ஆர் 70. இந்த நம்பர்ஸ் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். இந்த 4 நம்பர்ஸில் வந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
அப்படின்னா இப்போ 921ங்கிறது 129 219 291 அது மாதிரி பாக்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் எனி ஒன் நம்பர் ரிசல்ட் நம்பரோட பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 517ல் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 92 இருக்குது, 5 இருக்குன்னா 925. இல்லை 1 வரணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி 1 அங்கே பாஸ் ஆகிருக்கு. இல்லை 7 வந்து 92ஓட வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 729 ஆர் 792 கூட வரலாம். ரிசல்ட் நம்பரில் 3 நம்பர்ஸ் இருக்குது. எனி ஒன் நம்பர் அல்லது 2 நம்பர்ஸ் இந்த பேலன்ஸ் நம்பரோட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ரிசல்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் நம்பர் கண்டிப்பாக பாருங்கள், 4 நம்பர் பாருங்கள். அப்படியே வருதா இல்லை அந்த நம்பரோட சேர்ந்து வருதா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ்க்கே விட்டுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர் பாருங்கள் 521. ட்ரா நம்பர் 521. இப்போ இதுக்கு முன்னாடி 2ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காருண்யா ப்ளஸோட ட்ரா நம்பர் 520 ட்ரா நம்பர். அன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 524 524 அப்படிங்கிறது ரிசல்ட் 2ஆம் தேதிக்கான ரிசல்ட். இப்போ ட்ரா நம்பர்லேருந்து அன்னைக்கு 2 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. 520ல் 52 அப்படியே பாஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 521. அதனால அன்னைக்கு 52 பாஸ் ஆயிருந்துச்சு. எகைன் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 521 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த ஆல்போன் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 21 அப்படிங்கிறது இருக்கு. 9291 521 ஆர் 921 அதை பேஸ் பண்ணி வந்ததுனால சொன்னேன். ஏன்னா பல ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் தேதிக்கான ரிசல்ட் ட்ரா நம்பரில் 2 நம்பர் வந்துச்சு. இப்போ நாளைக்கு ட்ரா நம்பரில் எப்படி வரும்னு பாருங்கள். ட்ரா நம்பரில் ஃபஸ்ட்டு ஏபிஐ அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு பிசி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 21 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. எனி ஒன் பேலன்ஸ் நம்பரில் 2 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். 92 அல்லது 91, 69 ஆர் 99, 58 அல்லது 54 இல்லை 84, 07, 79 ஆர் 09. இந்த 4 நம்பர்ஸில் எனி 2 நம்பர்ஸ் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பேலன்ஸ் நம்பரை ரிசல்ட் நம்பரோட கம்பேர் பண்ணி எந்த நம்பர்ஸ் எடுக்கணும், எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். பேலன்ஸ் நம்பரில் ஆல்போன் நம்பர்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.